வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக் என ஆங்கிலத்தில் ஒரு மரபு தொடர் உண்டு. பூனைக்குட்டியை வெளியில் விடுங்கள் என இதனை தமிழில் அர்த்தப்படுத்த முடியும். இந்த மரபு தொடர் கூறுவது போலவே நேற்று ஸ்ரீலங்காவின் பௌத்த மகாசங்க மாநாட்டு பையிலிருந்து 10 அம்சங்களுக்குரிய பௌத்த சங்க சாசன பூனைக்குட்டி கச்சிதமாகவும் மெதுவாகவும் வெளிப்பட்டது. கொழும்பிலுள்ள அகில இலங்கை பௌத்த காங்கிரஸ் தலைமையகத்தில் வெளிப்பட்ட இந்த சங்க சாசன பூனைக்குட்டி இப்போது அனுர அரசாங்கத்தை நோக்கி டீலா நோடீலா என மியாவிக் கொள்கிறது. இவ்வாறான மியாவுதலுக்கு பின்னால் ஜேவிபி மேற்பார்த்த தேசிய சக்திக்கு உள்ள பங்கு குறித்து அறிந்து கொள்ள உங்களுக்கு நிச்சயமாகவே நுண்ணறிவும் கூர்மதி நுட்பமும் தேவை. இலங்கை தழுவிய ரீதியிலிருந்து நேற்று கொழும்புக்கு திமுவென சென்ற பிக்குகளும் பௌத்த தலைகளும் ஒப்பமிட்டு உருவாக்கிய இந்த 10 அம்ச சங்க சாசனம் இன்று அல்லது நாளை ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்காவின் மடிக்கு சமர்ப்பிக்கப்படும் என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சிங்களத்துறை தலைவரும் பேராசிரியர் பிக்குவுமான அகலகட ஸ்ரீ சுமணரத்ன தேரர் சப்பியிருக்கிறார். 10 அம்சங்களை கொண்ட இந்த சங்க பிரகடனத்தில் முதலாவது பிரகடனமாக எங்க தாத்தா வீட்டில் ஒரு யானை இருந்தது என்ற பாணியில் மகாவம்சத்தின் கதை கூறப்படுகின்றது. அன்று சாம்ராட் அசோகரின் மகனான மகிந்த தேரர் இலங்கைக்கு பௌத்தத்தை அறிமுகப்படுத்திய வேளை அன்று ஆட்சியில் இருந்த தேவநம்பிய தீச மன்னனின் முழுமையான ஆதரவு மகிந்த தேரருக்கு இருந்தது போலவே இன்றைய அனுரவின் ஆதரவும் பௌத்தத்துக்கு இருக்க வேண்டும் என்ற விடயம் பலமாக நினைவூட்டப்படுகின்றது. அத்துடன் என்றென்றும் அரசும் அதாவது ஸ்டேட்டும் கவர்மெண்ட்டும் அதாவது அரசாங்கமும் பௌத்தமும் பின்னி பிணைந்திருக்கும் வரலாற்று ரீதியான உரிமையை அனுர அரசாங்கம் அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும் என்றும் இந்த பிரகடனத்தில் ஒன்று வலியுறுத்திக் கொள்கிறது. இதேபோல இந்த பிரகடனத்தில் இருக்கக்கூடிய ஏனைய அம்சங்களும் இலங்கையில் பௌத்தத்துக்கு முன்னுரிமை பௌத்தத்துக்குத்தான் முன்னுரிமை என மதம் பிடித்து அலறிக்கொள்வதை அந்த அம்சங்களை இல்லையென்றால் அந்த விடயங்களை உன்னிப்பாக நோக்கி கொண்டாலே புரியக்கூடும். பௌத்தத்துடன் தொடர்புடைய அனைத்து கலாச்சாரங்களையும் புனித தலங்களையும் பாதுகாக்கும் பொறுப்பை அனுர அரசாங்கம் ஒரு அரசியல் அமைப்பு உரிமையாக சிறமேற்கொண்டு பாதுகாக்க வேண்டும் எனவும் ஒரு பிரகடனம் கோருகிறது. இலங்கையில் பௌத்தத்துக்கு உள்ள முன்னுரிமையை தமிழர்களோ மேற்கத்திய சதிகாரர்களோ அவ்வாறுதான் பிரகடனம் கூறுகின்றது. இல்லையென்றால் விடுதலை புலிகளோ அதுவும் இல்லையென்றால் தற்போது பெருகியுள்ள சமூக ஊடகங்களோ உரசிக்கொள்ள முடியாது. அவ்வாறாக உரசிக்கொள்வதை தடுக்க அவற்றை தோற்கடிக்க அரசாங்கம் நகர்வழி எடுக்க வேண்டும் எனவும் ஒரு பிரகடனம் கோரிக்கொள்கிறது. பௌத்தத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள், அதனை மரியாதை செய்ய துணிவில்லாதவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடாது. புத்தர் சிலையை அவமதிக்கும் எந்த ஒரு வடிவமோ அல்லது செயலோ இலங்கையில் நடக்கக்கூடாது எனவும் கராராக ஒரு பிரகடனம் கோருகிறது. அனுர அரசாங்கத்தில் உள்ள லால்காந்தா போன்ற முகங்கள் அண்மையில் பௌத்த காவிகளை முன்வைத்து சில கராரான கருத்துக்களை சொல்லிய நிலையில் இந்த பிரகடனம் பேரை குறிப்பிடாத வகையில் அனுரவின் சில ஆட்சி முகங்களை சொல்லிக் கொள்கிறது. இதேபோல முன்னைய ஜனாதிபதிகள் முறையாக பௌத்த சாசன அமைச்சகத்தை நிர்வகித்துக் கொண்ட போதிலும் தற்போதைய ஆட்சியில் பௌத்த சாசன அமைச்சகம் செயலற்றி இருப்பதால் வீரியமான ஒரு பௌத்த சாசன அமைச்சகத்தை நாட்டுக்கு வழங்கும் வகையில் அனுர அரசாங்கம் நகர்வழி எடுக்க வேண்டும் என்றும் இந்த பிரகடனத்தில் ஒன்று கோரிக்கொள்கிறது. இலங்கையில் பௌத்த தொல்பொருட்கள், புனித இடங்கள், விகாரைகள் ஆகியவற்றை தேசத்தின் பாரம்பரிய சொத்துக்களாக பாதுகாப்பது அரசாங்கத்தின் பொறுப்பு என குறிப்பிடப்படும் இந்த பிரகடனங்களின் இறுதி பிரகடனமாக பிக்குகளை அவமதிப்பது, அவர்களை கைது செய்வது, அவர்களை தடுத்து வைப்பது, அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிப்பது, அவர்களுக்கு எதிரான நகர்வுகளை செய்வது போன்ற செயற்பாடுகளை இனிமேல் அரசாங்கம் செய்யவே கூடாது என்ற இடித்துரைப்பும் உள்ளது. ஏற்கனவே ஸ்ரீலங்காவின் அரசாங்கங்கள் அது தற்போதைய அனுரகுமார திசாநாயக்காவின் சிஸ்டம் சேஞ்ச் அரசாங்கமாக இருந்தாலும் அனைத்து அரசாங்கங்களுமே
பௌத்தத்தையும் அரசையும் பிரிக்க முடியாதபடி தமது நகர்வுகளை செய்தன. இதற்கு இந்த அரசாங்கமும் விதிவிலக்கல்ல. ஏனென்றால் இந்த அரசாங்கம் சிஸ்டம் சேஞ்ச் என்ற கொட்டொலியுடன் வந்தாலும் பௌத்தத்துக்கு மதிப்பளிக்கும் வகையில் தலதா வந்தனாவ முதல் இந்த மாத புத்தர் அஸ்தி தரிசிப்பு வரையான பௌத்தத்தை மேன்மைப்படுத்தி நகர்வுகளை செய்தது. பௌத்தத்துக்கு முன்னுரிமை கொடுக்கும் நகர்வுகளை இல்லையென்றால் அண்மைய தித்வா சூறாவளியால் சேதமடைந்த பல நூற்றுக்கணக்கான விகாரைகளை புனரமைத்துக் கொள்ள நிதியை அவசரமாக விடுவித்த நகர்வுகள் வரை பல நகர்வுகள் ஊடாக அனுர அரசாங்கமும் பௌத்தத்தை சிறமேற்கொள்ளும் ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் பிக்குகளில் அனுர அரசாங்கத்தின் சில முகங்கள் உரசல் பட்டுக் கொள்வதால் இப்போது இந்த விடயம் பௌத்த சங்க பிரகடனமாக வெறும் அளவுக்கு நகர்ந்திருக்கிறது. பொதுவாகவே மனித குலத்துக்கு அறிவொளியை அதாவது என்லைட்மெண்டை ஏற்படுத்திய காலப்பகுதியில் மேற்குலகில் செக்குலரிசம் எனப்படும் மதத்தையும் அரசையும் பிரிக்கும் அறிவொளி தன்மை ஒன்று ஏற்பட்டது. இது உங்களுக்கு தெரிந்த விடயம், வரலாற்றை பார்த்தால் புரியக்கூடிய ஒரு விடயம். அன்று மேற்குலகிலும் பாப்பரசர்களின் பிடியில் கத்தோலிக்க மதம் இருந்த காலத்தில் பல நாடுகளில் அரசாங்கங்களிலும் அரசுகளிலும் இந்த கத்தோலிக்க மதம் பெரும் ஆதிக்கத்தையும் அடாவடியை செய்யும் ஒரு நகர்வையும் செய்த நிலையில்தான் அரசையும் மதத்தையும் பிரிக்கும் நகர்வு, அதாவது ஸ்டேட்டிலிருந்து மதத்தை பிரிக்கும் நகர்வு அன்று மேற்குலகில் எடுக்கப்பட்டது. இதனால் தான் இன்றும் மேற்குலகின் சில நாடுகளில் அரசியல் அமைப்பு கொள்கையாக மதச்சார்பின்மை இருக்கிறது. அதாவது அரசும் மத அமைப்புகளும் ஒன்றுடன் ஒன்று கலந்து கூடி கும்மாளம் அடிக்க முடியாதபடி அவை இரண்டும் தனித்தனியாக இருக்க வேண்டும் என்ற கொள்கை பல்வேறு சமய சார்புடைய சமூகங்களை ஒரே அரசியல் அலகில் இணைக்கும் கோட்பாடாக இன்று மேற்குலகில் இருப்பதற்கும் இதுதான் காரணம். அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு அரசாங்கத்திற்கு, அதாவது அந்த அரசை இயக்கும் அரசாங்கத்திற்கு மதத்தை விட கூடுதலான பொறுப்பும் கடமையும் மக்களுக்காக இருக்கின்றது என்ற இந்த கருத்தியல் தான் இன்றும் அமெரிக்கா, பிரான்ஸ் உட்பட்ட முக்கியமான நாடுகளில் அரசியலமைப்பின் அடிப்படையில் மதச்சார்பின்மையை முன்னிறுத்துகின்றது. அமெரிக்காவில் தேவாலயங்களுக்கும் அரசுக்கும் இடையில் ஒரு பிளவை ஏற்படுத்தி, அதாவது ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தி தோற்றம் கண்ட வகையில்தான் அமெரிக்க அரசியலமைப்பும் இருக்கின்றது. இந்த அடிப்படை மதச்சார்பினை இன்று வரை அங்கு, அது ட்ரம்பின் ஆட்சி காலத்தில் அவர் என்னதான் கூக்குரல்களை இட்டாலும் அடிப்படை அரசியலமைப்பாக அங்கு கடைபிடிக்கப்படுகின்றது. இதனால் தான் அமெரிக்காவில் எந்த மதத்தையும் முன்னிறுத்தி அமெரிக்க காங்கிரஸ் எனப்படும் நாடாளுமன்ற அரங்கில் எந்த சட்டத்தையும் உருவாக்கி கொள்ள முடியாது. அதே போல அமெரிக்காவில் உள்ள எந்த மாநிலமோ அல்லது மத்திய அரசாங்கமோ ஒரு தேவாலயத்தை நிர்மாணித்துக் கொள்ள முடியாது. பிரான்சிலும் நீண்ட காலமாகவே லைசித்தே எனப்படும் மதச்சார்பின்மை அதன் வரலாற்றில் உள்ளது. இதற்கு காரணம் பிரெஞ்சு அறிவொளி சிந்தனையாளர்களாகும். பகுத்தறிவு மற்றும் சுய சிந்தனையை வலியுறுத்திய பிரெஞ்சு அறிவொளி சிந்தனையாளர்கள் பிரெஞ்சு புரட்சியில் கத்தோலிக்க சபையை உள்ளடக்கிய அன்றைய மன்னர் ஆட்சியை வன்முறையால் தூக்கி எறிவதற்கும் துணை நின்றார்கள். பிரெஞ்சு புரட்சியின் போதுதான் மதச்சார்பின்மை முதன்முறையாக பிரான்சில் ஒரு முழுமையான வடிவம் எடுத்ததாக கூறப்படுகின்றது. அன்று முதல் இன்று வரை பிரான்சில் லைசித்தே, அதாவது மதச்சார்பின்மை ஒரு முக்கிய ஆட்சி சித்தாந்தமாக இருக்கின்றது. இந்தியாவில் கூட தற்போது பாஜக இந்துத்துவா மற்றும் சனாதன கொள்கையில் இருப்பதான விமர்சனங்கள் இருந்தாலும் அரசியலமைப்பின் அடிப்படையில் அது ஒரு செக்யூலர் ஸ்டேட் எனப்படும் மதச்சார்பற்ற நாடுதான். ஆனால் இலங்கைக்கு இந்த மதச்சார்பற்ற தன்மை என்பது அன்று முதல் இன்று வரை பெரும் சாபமாகவே இருக்கின்றது. அரசே ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணே என பௌத்த மதத்தை முதன்மைப்படுத்தி ஆட்சியை செய்வது அன்று முதல் இன்று வரை தொடர்கின்றது. இதுதான் இலங்கையில் தமிழர்களை மையப்படுத்திய இனப்பிரச்சனை என்ற பதத்தின் முக்கிய காரணியாகவும் உள்ளது. இந்த நிலையில்தான் இப்போது குப்பரத்தள்ளிய குதிரை குழியையும் பறித்ததாம் என்பது போல நேற்று பௌத்த மகாசங்க தீர்மானங்கள் இன்னும் அதிகமாக பௌத்தத்துக்குரிய உரித்துக்களை கோரும் ஒரு 2.0 நிலையை எடுக்க தலைப்படுகின்றன. நேற்று பௌத்த மகாசங்க பிரகடனங்கள் நிறைவேற்றப்பட்டு அனுரவிடம் கையளிக்கப்படும் நிலையில் இப்போது ஒரு முக்கிய வினா எழுகின்றது. அதாவது இவ்வாறு எல்லாம் நடைபெற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை உள்ளூர நினைத்துத்தானா இல்லை என்ற மனதில் நினைத்துத்தானா அனுரகுமார தனது யாழ்ப்பாண பொங்கல் உரையை வழங்கினாரா என்று ஒரு ஐயம் எழுகின்றது. ஏனென்றால் ஆட்சித் தலைவர் என்ற வகையில் இப்போது அனுரகுமார திசாநாயக்காவிடம்
10 கட்டளைகளை பௌத்த சங்கங்கள் கையளிப்பதால் அவற்றை கவனத்தில் எடுக்க வேண்டிய ஆட்சியாளராக அவரது பொறுப்பு இருக்கின்றது. அவ்வாறாக அவர் செய்வாரா? அப்படியானால் நியூட்டனின் 3ஆம் விதி போல தான் சில தாக்கங்களை செய்தால் இவ்வாறு எல்லாம் மறுதாக்கங்கள் வர வேண்டும் என்ற அடிப்படையில் அவ்வாறான மறுதாக்கங்கள் ஊடாக இலங்கையில் பௌத்தத்துக்கு உசத்தியை வழங்க வேண்டும் என்ற உள்ளூர கிடக்கைகளின் மாத்தி யோசி பாணியிலான திட்டத்தின் அடிப்படையில் தானா இந்த நகர்வுகள் எல்லாம் வருகின்றன. இதுவும் ஒரு நியாயமான ஐயமாக கேள்வியாக இருக்க முடியும். ஏனென்றால் யாழில் தான் எறிந்த ஒரு கல்லால் பௌத்த தலைகளும் நாட்டில் உள்ள பௌத்தர்கள் அச்சுறுத்தப்படுவதான ஒரு பேசுபொருளும் எதிர்க்கட்சிகள் மற்றும் காவி முகங்கள் பட்டைக்குள் கல்லெறிந்ததை அடுத்து அங்கிருந்து ஓடும் முயல்கள் போல நிச்சயமாகவே தனது உரைக்கு பின்னர் இவ்வாறாக பட்டைக்குள் இருந்து வெளிப்படுவார்கள் என்பதை எதிர்பார்த்து தானா அன்ற தரப்பு இதனை நகர்த்தி இருக்கின்றது. இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி. அனுரமேனியா தமிழ் ஓதுவார்கள் மற்றும் சேனங்கட்டிய குதிரைகளாக அனுரமேனியாவில் இருக்கும் மூளைகளுக்கு இந்த நுட்பங்கள் தெரியாமல் விட்டாலும் வடக்கு கிழக்கு உட்பட நாட்டின் எந்த பகுதியிலும் பௌத்தர்கள் தங்கள் நம்பிக்கைகளை பின்பற்றுவதற்கும் விகாரைகளை கட்டுவதற்கும் புத்தர் சிலைகளை குந்த வைப்பதற்கும் உரிமை உண்டு. இதில் தமிழ் பகுதிகளுக்கு ஒன்றும் விலக்கு இல்லை என்ற நிலைப்பாட்டை வலியுறுத்தி கொள்ளும் இந்த பௌத்த மகாசங்க ஆட்டத்தில் அனுர தரப்பு மறைமுகமான பங்காளியாக இருக்கின்றதா இல்லையா என்பது $1 மில்லியன் வினாவாகவே உள்ளது.